கொடைக்கானலில் 60க்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் விடுதியில் தங்கியிருந்த இந்த 60க்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தனியார் தங்கும் விடுதியில் உணவு உண்ட கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொடைக்கானலில் விடுதியில் தங்கியிருந்த 60க்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கிறது, மயக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. வாந்தி மயக்கத்திற்குள்ளான மாணாக்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மகேஷ் ராஜா இணைந்திருக்கிறார். மகேஷ் ராஜா, தனியார் விடுதியில் தங்கும் உணவருந்திய இந்த கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கிறது மகேஷ் ராஜா? பூங்குழலி, நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த தனியார் விடுதியில் கேரளாவைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். அவர்கள் நேற்று இரவு உணவு சாப்பிட்ட பின்னர் இன்று காலை முதல் அவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டு தொடர்ந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து மீண்டும் விடுதிக்கு திரும்பியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் அவர்கள் 60க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் சிகிச்சை எடுத்த தகவல் சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சுகாதாரத்துறையின் அர்பன், அதாவது ஊரகத்திற்கான மருத்துவர் ஸ்ரீதர் தலைமையில் அந்த விடுதியில் உள்ள உணவு தயாரிக்கும் இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து அவர்கள் மாணவ மாணவிகளிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின்னரே அந்த உணவினால் தான் அவர்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா என்பது தெரிய வரும். தற்போது அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த விசாரணையுடைய முடிவினை பொறுத்து அங்கு உணவு சுகாதாரமாக தயாரிக்கப்படவில்லை என்றால் அந்த விடுதிக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நகராட்சி சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் தெரிவித்துள்ளனர். பூங்குழலி, நன்றி மகேஷ் ராஜா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.